ரோமன் கத்தோலிக்க சபை என்று ஒரு சபையே கிடையாது. உங்களுக்கு எல்லாம் ஒரே குழப்பமா இருக்குல்ல? ரோமன் கத்தோலிக்க சபை என்கிற ஒரு சபை இருப்பதாகவும் அது கிறிஸ்தவத்தின் ஒரு பிரிவு என்றும் நீங்க நம்பினா புராட்டஸ்டன்ட்களுடைய ஒரு சதிக்கு நீங்க இரையாயிட்டீங்கன்னு அர்த்தம். விடவே மாட்டீங்க. நீங்க ஒரு ஹோட்டல் நடத்துறீங்க. அந்த ஹோட்டலோட பேரு ஆரியபவன் அப்படின்னு வச்சுக்கோங்க. உங்ககிட்ட வேலை பார்த்த மாஸ்டர் ஒருத்தன் உங்ககிட்ட சண்டை போட்டு வெளியே போய் ஒரு ஹோட்டலை தொடங்கி அதுக்கு நியூ ஆரியபவன் அப்படின்னு பேர் வைக்கிறான். அதே மாதிரி சண்டை போட்டு வெளியே போன இன்னொரு மாஸ்டரும் ஒரு ஹோட்டலை தொடங்கி அதுக்கு வடக்கு தெரு ஆரியபவன் அப்படின்னு பேரை வச்சுக்கிட்டு உங்க கடையை தெற்கு தெரு ஆரியபவன் அப்படின்னு சொல்லிட்டு திரியிறான். இப்ப இந்த ரெண்டு பேர்ல யார் பெரிய அயோக்கியன்? வடக்கு தெரு ஆரியபவன் பேர் வச்சவன் தானே. ஏன்னா ஊருக்கு புதுசா வர்ற ஒருத்தனுக்கு நியூ ஆரியபவன்கிற பேரை படிச்சாலாவது இந்த கடைக்கு முன்னாடியே ஏற்கனவே பேர் வாங்கின ஒரு பூர்வீகமான ஆரியபவன் ஊர்ல இருக்கும் போல அப்படின்னு தோணும். ஆனா வடக்கு தெரு ஆரியபவன்கிற பேரை படிச்சா என்ன தோணும்? தெற்கு தெருவில் இருக்கிற உங்களுடைய ஹோட்டல் பூர்வீகமானதெல்லாம் இல்ல, வடக்கு தெருவில் இருக்கிற ஆரியபவன் மாதிரியே அதுவும் ஒரு பிரான்ச் மட்டும் தான் அப்படின்னு தானே தோணும். அப்படின்னா உங்க பூர்வீக அந்தஸ்தை உங்ககிட்ட இருந்து திருடி உங்க ஹோட்டலை தன்னுடைய ஹோட்டலுக்கு சமமானதாக ஆக்கிய இந்த மட்டமான தந்திரத்தை செய்தவன் தானே பெரிய அயோக்கியன். இப்படிப்பட்ட ஒரு அக்கிரமத்திற்கு தான் கத்தோலிக்க சபையும் பலியாகி இருக்கிறது. கத்தோலிக்க சபையிலிருந்து பிரிந்து போன ஆங்கிலிக்கன் சபையினர் ஆங்கிலோ கத்தோலிக்க சபை என்று தங்களுக்கு பெயர் வச்சுக்கிட்டதும் இல்லாம கத்தோலிக்க சபைக்கு ரோமன் கத்தோலிக்க சபை என்கிற ஒரு பெயரையும் பரப்பி விட்டாங்க. அதாவது வடக்கு தெரு ஆரியபவன் என்று பெயர் வச்சவன் எப்படி ஏற்கனவே இருந்த ஆரியபவனின் பூர்வீக அந்தஸ்தை திருடினானோ அதே போல கத்தோலிக்க சபையின் பூர்வீக அந்தஸ்தை திருடியதும் அல்லாம கத்தோலிக்க சபையும் ஆங்கிலிக்கன் சபையை போல ஒரு பிரிவு மட்டும்தான் என்று உலகையே நம்ப வச்சிருக்காங்க. இந்த அசிங்கத்துக்கு மற்ற புராட்டஸ்டன்ட்களும் உடந்த. அட பாவி, ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கேடா. கத்தோலிக்க சபையின் பெயர் ரோமன் கத்தோலிக்க சபை என்று நம்புபவர்களும் அது கிறிஸ்தவத்தின் ஒரு பிரிவு மட்டும்தான் என்று நம்புபவர்களும் புராட்டஸ்டன்ட்களுடைய இந்த சதிக்கு இரையான அசடுகள் தான். ஒரு புத்தகத்தை அறக்குறையா ஜெராக்ஸ் எடுத்து பைண்டிங் பண்ணிட்டா உடனே அது அந்த புத்தகத்துடைய 2வது பாகம்னு ஆயிடுமா? புராட்டஸ்டன்ட் சபைகள் அனைத்தும் கத்தோலிக்கத்தின் அரைக்குறையான காப்பிங்க தான். அந்த காப்பிங்களை கிறிஸ்தவத்தின் கிளைகள் என்று சொன்னாலே அபத்தம். அப்படி இருக்கும்போது அவைகளை கிறிஸ்தவத்தின் பிரிவுகள் என்று சொல்வது எவ்வளவு பெரிய மடத்தனம்னு நீங்களே யோசிச்சுக்கங்க. ஏன்னா சரித்திரபூர்வமா பார்த்தா கூட கிறிஸ்தவம் என்றாலே அது கத்தோலிக்கம் தான். எங்களுக்கு வேறெங்கும் கிளைகள் இல்லை, போலிகளை கண்டு ஏமாறாதீர்கள்.